அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாஸ்மதி அரிசி வச்சு நான் முட்டை பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்காக 1.5 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன் வாங்கலான்னு பார்த்தா வெளியே போக முடியல, அவ்வளோ வெயில். அதனால் 3 முட்டை இருந்தது. நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். வீட்டில் இருந்த பொருளை வச்சு சிம்பிளாக ஒரு முட்டை பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். முட்டையும் வேக வச்சு உரித்து நல்லா கீறிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உப்பு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கரில் ஜிஆர்பி நெய், கடலெண்ணெய் ரெண்டுத்தையும் சம அளவு விட்டு நல்லா சூடானதும் பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பிறகு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா தழை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெறும் மிளகாய் பொடி, கூட்டு மிளகாய் பொடி, உப்பு, மல்லிப்பொடி, தயிர் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு லெமன் புழிஞ்சு விட்டேன். மூடி வச்சு நல்லா கொதி வந்ததும் பாஸ்மதி அரிசியை போட்டு லேசாக கலக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக கலர்னோம்னா அரிசி உடஞ்சிடும். அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்த பிறகு ஃப்ரை பண்ண முட்டையை மேலே எடுத்து வச்சு குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சு 7 நிமிஷம் விட்டேன். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கும்போது சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிருந்தது. தயிர் பச்சடியும் ரெடி பண்ணேன். அருமையான பிரியாணி பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. அரிசி உடையவே இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை, குழையவும் இல்லை. பலன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.